அம்மா பேர் தனலட்சுமி. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சா? எத்தனை பசங்க? 4 பசங்களா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்கியூ ஒன்று பண்ணியிருக்கோம். இடம் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் அந்த காலடி காவல் நிலையம் பகுதியில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து கடந்த ஒரு 4 மாதமாக இந்த சர்க்கிளில் வந்து சுற்றிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்த பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்களை பராமரிச்சிருந்தாங்க. காவல்துறை நண்பர்களும் பராமரிச்சிருந்தாங்க. மேலும் இப்போ வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து இந்த நேரத்தில் நிறைய கொடுக்க முடியாதுன்னா ரோட்டில் தான் இருக்காங்க. கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம கும்மிடிப்பூண்டியில் இருக்க கார்கோ பவன் என்ற ஒரு ஆசிரமத்தில் பர்மிஷன் கேட்டோம். அப்போ அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. எங்கள் லோக்கல் எடுக்குமா அவங்களுக்கு எடுத்துட்டாங்க. கொரோனா நெகட்டிவ்னு வந்துடுச்சு. அதனால் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்கறதுக்கான பணியை இப்போ நம்ம கடவுள் சேவை குழுவின் சார்பாக செய்கிறோம். மேலும் நம்மளுக்கு கால்வாய்ப்பேட்டை காவல் நிலைய உதவியாளர் மற்றும் காவல்துறை நண்பர்களும் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க சார்பாக உங்களை இட்டுட்டு போயிட்டு நம்ம கும்மிடிப்பூண்டி கார்கோ பவன் ஆசிரமத்தை சேர்க்கறதுக்கான பணி தொடரும். இப்போ நெக்ஸ்ட் மெமோ வாங்கியிருக்கோம். மீட்பு பணி வந்து இவங்க தான் நம்மளுக்கு இந்த அம்மா அடையாளம் கட்டினாங்க. இவங்க தான் அந்த வீடியோஸ் பண்ணாங்க. நீங்கள் எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட நான் இவங்களோட வந்து வீடியோ எடுத்துட்டேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் வைக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்த உடனே எல்லாருமே நிறைய பேர் நம்பர் அனுப்பிச்சாங்க. நான் எல்லாருக்கும் காண்டாக்ட் பண்ணேன். யாருமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு என்னோட ஃப்ரெண்ட் அன்பரசன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணோன்னே இவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கால் பண்ண உடனே லைன் போச்சு. லைன் போனோடனே கால் எடுத்தாங்க. அந்த அண்ணா எனக்கு யாருன்னு தெரியல. கால் எடுத்தாங்க. கால் எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, நான் ஒரு ஆசிரமத்தில் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். நான் கேட்டுட்டு உனக்கு உடனே கால் பண்ணுறேன்னு சொன்னேன். வீடியோ அனுப்புறேன்னு சொன்னாங்க. வீடியோ அனுப்பிச்சதுக்கு அப்புறமேட்டுவே வந்து எனக்கு நைட்டே கால் பண்ணி இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் காலையில் அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே கால் பண்ணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து இருந்து தேங்க்ஸ். அவங்க உங்களுக்கு கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி பார்த்தீங்களா? Mr. Nanda, the founder of Kadavul Sevai Anbargal, is doing a lot of social service, and his speech will motivate yourself to come up in your life. So let's see the interview now. Thank you. கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நந்தா. கடவுள் சேவை அன்பர்கள் அப்படின்னா என்ன? யார் இவங்க? என்ன பேர் இது? வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணலாம். கடவுள் சேவை அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு நம்ம பேச்சை துவங்கலான்னு நினைக்கிறேன். கடவுள் சேவைன்றது பார்த்திங்கன்னா 2016 3ஆம் மாதம் துவங்கப்பட்டது. இது எப்படி என்ன கடவுள் சேவை என்ன அப்படின்னா பண்ணுவீங்க, எதுக்கு துவங்கினீங்க என்ன எதுன்னு பார்க்கும்போது நம்ம இந்த அமைப்புடைய வேலைப்பாடுகள் சேவைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாலையோர ஆதரவற்ற இருக்கும் நபர்களை மீட்டு அரசு அதாவது காவல்துறை உதவியுடன் காப்பகத்தில் சேர்க்கிறது. இது மட்டும் இல்லாமல் சாலையோர ஆதரவற்று இருக்கும் முதியோர்கள் மற்றும் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர்கள் இவர்களா போன்ற நபர்களுக்கு வந்து தினம் அன்னதானம் வந்து வழங்குறது. இது மட்டும் இல்லாமல் அந்த அனிமல்ஸ்லாம் எதனா அடிபட்டு இருந்தாலோ இல்லை அனிமல்ஸ் எதனா ப்ராப்ளம் அப்படி எதனா இருந்தாலும் அதுங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அது போல் சேவை செய்கிறது. அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. பட் வந்து அவங்கள நம்மளால் ரெஸ்கியூ பண்ணியிருக்க முடியாது. அவங்களுடைய நலனை காட்டும் விதமாக அவங்களுக்கு வந்து முடி திருத்தம் சொல்லிட்டு விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். முடி திருத்தம்னா அவங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு அவங்களுக்கு பக்கம் ஒரு துணியெல்லாம் போட்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிற விதமாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மெயினாக அடுத்த தலைமுறைன்றது கல்வி, அடுத்த நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜென்ரேஷன் உருவாக்குறது கல்வி தான். இந்த கல்வியை பலப்படுத்தும் விதமாக அதுலேயும் எதனா நம்ம பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை 1 to 3 மாணவர்களை தேர்வு செஞ்சு கல்வி நிதி உதவி வந்து வருஷம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 16, 17, 18, 19, 20 இப்போ வரையும் கொடுத்துருக்கோம். எல்லா பசங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வறுமையில் பாதிப்படைஞ்ச
நபர்களை தேர்வு செஞ்சு அவங்கள ஒரு 10 பேர் செலெக்ஷன் ஆகிறாங்கன்னா அவங்கள ரொம்ப ட்ரை பண்ணி யார் ரொம்ப ட்ரையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான கல்வி கட்டணமோ இல்லை அவங்களுக்கு தேவையான படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் என்ன ஏதோ அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். மற்றும் மரநடுதல் இது போல் பல்வேறுபட்ட சமூகத்துக்கு உண்டான சேவைகள் செய்கிறது தான் இந்த கடவுள் சேவை. பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க்னா இதில் பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் அந்த ஜெயச்சந்திரன், யுவராஜ், இன்னும் நிறைய பேர், ரஞ்சித், பாலாஜி, ரவி, கோபால், ஜெயலக்ஷ்மி, இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் பெரிய ஒரு கூட்டமாக இருந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். இதை நான் வந்து வழி நடத்திட்டுருக்கோம். இன்னொரு வரையும் வெற்றிகரமாக இறைவனுடைய அருளால் சிறப்பாக போயிட்டுருக்கு. இதில் இப்போது என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்கள் எல்லாருமே யோசிக்கலாம். இல்லை ஒரு சிந்தனை இருக்கும், என்ன இது ஒரு வித்தியாசமாக ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இப்போது படிக்கிற பசங்க உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீ என்னவாக போகிறன்னு சொல்லிட்டு உங்களை இப்போ ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா, நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும், நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், நான் வந்து ஒரு சிலர் வந்து பாலிடிக்ஸ், அதாவது நான் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுனா குறைஞ்சது ஒரு 30 வயசு கிட்டத்தட்ட நமக்கு கடக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் நீங்கள் குறைஞ்சது நீங்கள் உங்கள் படிப்பு சம்மந்தமாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும்னா கூட அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எதை கோல் ட்ராவல் பண்ணி போகிறீங்களோ அது உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துக்கு இத்தனை வருஷம் நம்ம இருக்கோம், இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது. இப்போது ஒரு குட்டி பையன், நான் வந்து சின்ன பையன், என்னால் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வெளியெல்லாம் முதல்ல எங்கேயும் போக வேணாம். ஓகேங்களா? நம்ம வீட்டில் இருந்து, நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம தெருவில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எப்படி என்னால் என்ன பண்ண முடியும்? நான் வந்து எனக்கு வயசு 10 வயசு தான் எனக்கு ஆகுது, நான் எப்படி என்னால் சேவலாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, மாதா பிதா குரு தெய்வம், ஓகேங்களா, இவங்களுக்கு முதல்ல நம்ம சேவை செஞ்சாலே எல்லாத்துக்குமே இந்த உலகத்துக்கே அடங்கிடும். ஓகேங்களா? முதல்ல இப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு இப்போ கொரோனா பாதிப்புனா ஆன்லைன் கிளாஸ் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு, மொபைலே கதின்னு சொல்லி நம்ம இருந்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட நேரம் படிப்புக்கான நேரத்தை அதுக்கு ஒதுக்கிட்டு மீதி நேரத்தில் நம்ம தாய் தந்தையருக்கு கண்டிப்பாக உதவியாக இருந்தாலும் அதுவே பெரிய சேவை. ஓகேங்களா? நீங்களும் இந்த சேவையில் வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் இங்கே தான். நம்ம பெற்றோரை மதித்து அவங்களுக்கு உண்டான வேலைகளை அவங்க செய்யும் போது, நம்மளுக்கு சேர்த்து செய்யும் போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலே இது ஒரு பெரிய சேவை தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ், இப்போ நம்மளுக்கு கல்வி கற்றுத்தர்றது வந்து குரு. ஓகேங்களா? அந்த குருவுக்கு நம்மளோட என்ன உதவிகள், கல்வி சார்ந்த என்ன விஷயங்கள் என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ அதையும் செய்யலாம். இது போல் நம்ம வீட்டிலேருந்து இது நம்ம ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெருவில்னு இப்போ நெக்ஸ்ட்டு வீட்டு இருந்தோம், இப்போ தெருவு போகிறோம். தெருவில் என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து போகிற வழியிலோ இல்லை எதனா ஒரு தண்ணி, இப்போ மழை காலம் இது போல் வரும்போது ஒரு தண்ணி தேங்கி இருக்கலாம். அது இப்போ யாரோ வந்து தான் செய்யணும் அவசியம் இல்லை. அந்த தண்ணி போகிறதுக்கு வழியை உண்டாக்கணும், அதுவும் ஒரு சேவை தான். அப்போ நீங்களும் ஒரு வாலண்டியராக ஒரு சமூக சேவை அறிமுகமாகலாம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மரப்பற்றாக்குறை ரொம்ப இருக்குது. உங்களால் முடிஞ்சுது. இப்போ உங்கள் வயசு வந்து ஒரு 10 வயசுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு மரக்கன்று எடுத்து அப்படி நட்டிங்க வச்சுங்களேன், ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்கும். ஒரு நாள் நீங்கள் அந்த மரத்து நிழலில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனாக கொடுக்கும். அது போல் ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம். அந்த மரக்கன்று நட்டாலும் நீங்கள் ஒரு சமூக சேவை தான். நம்மளுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு உபத்திரம் பண்ணாமல் நல்ல விஷயங்கள் நம்மளால் முடிஞ்சது என்ன, ஏதோ ஒரு உதவி. ஓகேங்களா? உதவின்னு ஒன்று வந்துச்சு வச்சுங்களேன், அது பெருசாகவும் உதவிக்கு வந்து அளவு என்றைக்குமே இல்லை. ஒருத்தவங்க ஒரு 100 கோடி டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அது பெருசாகவும், 1 ரூபா டொனேஷன் கொடுத்தாங்கன்னா இது சிறுசாகவும் இல்லவே இல்லை. உதவின்னு வந்துட்டா அதுக்கு பாரபட்சமே கடவுளுக்கு எதிரில் இல்லவே இல்லை. ஓகேங்களா? அதனால் உதவின்றது எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சது என்ன உங்களால் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு செய்யுங்க. எப்பவுமே நம்மளுடைய சிந்தனை வந்து ஒரு தர்ம சிந்தனையுடைய ஒரு நல்லது செய்யணும். ஏதாவது என்னால் இந்த சமுதாயத்துக்கு, என்னால் என் குடும்பத்துக்கு, என்னால் இந்த தெருவுக்கு, என்னால் இந்த ஊருக்கு எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையோட ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் தர்ம சிந்தனையும் அதில் அதே சமயம் உண்மை நேர்மை இது எல்லாமே இருக்கணும். அப்படி செய்யும் போது நீங்களும் இந்த இடத்துக்கு வரலாம். 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு டாக்டர், அந்த
ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு பாலிட்டிக்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று ஆகிறதுக்கு அதுக்கு இத்தனை வருஷம் போகணும். ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போதே நீங்கள் சின்ன 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 சேவைகள் இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக தர்ம சிந்தனையும் உதவி செய்கிற மனப்பான்மையும் இந்த சமுதாயத்துக்கு உண்டான மிக சிறப்பான செயல்களையும் செய்கிறதுக்கு வந்து உங்கள் மனநிலை வந்து அவ்வளோ ஒரு வல்லமையோட நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? நாளைக்கு இது போல் இப்போ கடவுள் சேவையில் வந்து நீங்கள் வந்து இது போல் கலந்து நானும் உங்கள் கூட வரேன். நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் இந்த உடம்பு அடிப்பட்டு புழுவெல்லாம் பிடிச்சதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி வந்து நீங்கள் செய்யணும்னு கூட இங்கே பெருசாக அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களால் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அன்னதானம் அடிக்கடிக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம்னா அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் பெருசாக பண்ண முடியும், சிறுசாவது பண்ணுங்க. சின்ன சின்ன தானங்கள் அன்னதானம் அது மிகப்பெரிசு. அதுலேயே ஒரு குட்டி குட்டி தானம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? என்னன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு செடி இருக்கலாம், ஒரு மரம் இருக்கலாம். தண்ணி இப்போ மழை காலம் இல்லை, வெயில் காலத்தில் கூட தினைக்கும் ஒரு ஜெகு தண்ணியோ இல்லை ஒரு பக்கெட் தண்ணியோ அந்த செடிக்கு ஊற்றிட்டு வாங்க. அது தண்ணீர் தானம். ஓகேங்களா? இது ஒரு சேவை தான். உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் தெருவிலையோ ஒரு தெரு நாய்க்கள் இது போல இருக்கலாம். உங்களால் முடிஞ்சது அந்த தெரு நாய்க்களுக்கு வந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட் போடுங்க. இதுவும் தானம் தான். அதே சமயம் இப்போ நீங்கள் நம்ம வீட்டில எல்லாம் அண்ணாவோ அக்காவோ அப்படி இல்லைன்னா அம்மாவோ தாத்தாவோ இவங்களாம் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கீழே வச்சுருவாங்க. கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கு கீழே வைக்க நம்ம என்னைக்குன்னா அதிகமாக வச்சுருக்குமா பூமி சாப்பிட்ருமான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம தானம் பண்ணிடுறோம். அதுதான் பெரியவங்க வந்து நம்மளுக்கு சூட்சமாக நம்மளுக்கு சொன்னது. இதுதான் அது விஷயம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு கை சாப்பாடு எடுத்து உங்கள் வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு பருக்கு அப்படி வச்சிங்கன்னா அந்த நேரம் ஒரு எறும்பு கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். அது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுமோ அது ஒரு பெரிய தானம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இதெல்லாம் நீங்கள் பண்ண நீங்களும் ஒரு காலத்தில் பெரிய சமூக சேவனாக மாறலாம். இது வந்து குட்டி குட்டி விஷயம். சரி, இப்போ அன்னதானம் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசு இல்லை ஒரு 15 வயசு உங்களுக்கு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து நீங்கள் காலைல எல்லாருமே பொதுவாக டிஃபன் சாப்பிடுவோம், மதியானம் லஞ்சு, நைட்டும் டிஃபன் எதுவும் வந்து சாப்பிடுவோம். ஓகேங்களா? இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பேர் இருக்கிற வீட்டில் நம்ம வீட்டில் அண்ணன் தங்கி அப்பா அம்மா 4 பேர் இருக்கும், ஒரு 5 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படியும் ஒரு 20 இட்லி 30 இட்லி செய்வோம். அது கூட ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லுங்கள். 2 இட்லி செஞ்சு ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் ஒரு இலை வச்சு ஒரு பேப்பரில் மடித்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு உங்களால் பக்கத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. அது போதும். அப்படி இல்லை என்னால் இது பண்ண முடியலனா கூட தினைக்கும் இது நம்ம குழந்தைகளுக்கு தான் இல்லை, இது பெரியவங்களுக்கும் பொருந்த இந்த விஷயம் நான் சொல்ல வர்றது. தினைக்கும் நீங்கள் வேலைக்கு போகும்போதோ இல்லை நம்ம அண்ணா வேலைக்கு போகும்போது நம்ம அப்பா வேலைக்கு போகும்போது நம்ம அம்மா வேலைக்கு போகும்போதோ அவங்கள ஒரே ஒரு பார்சல் மிஞ்சி போனால் ஒரு 4 இட்லி இல்லை ஒரு 2 இட்லி வச்சுங்களேன். நீங்கள் போகிற வழியில் கண்டிப்பாக ஒரு இட்லி கடை இருக்கும். அந்த இட்லி கடையில் போயிட்டு ஒரு 2 இட்லி வாங்கிக்கோங்க, உங்கள் பேக்கில் வச்சுங்க. அப்படியே நடந்து போகும்போதோ இல்லை வண்டியில் போகும்போதோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஆதரவற்றவரோ இல்லை முதியோர்களோ யாருன்னா கண்டிப்பாக ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபரோ யாருன்னா வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அப்படியே கொடுத்துட்டு அது பாட்டுன்னு போயிட்டே இருங்க. இது பெரிய தானம் பாருங்கள். இதுக்கு எதுவுமே நம்ம டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல. நம்ம போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு உணவு கொடுத்துட்டு போகிறோம். அவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக முடிச்சிடும். இது போல் கூட பண்ணலாம். இது நீங்கள் உங்கள் அண்ணனுக்கோ இல்லை உங்கள் அக்காக்கோ இல்லை உங்கள் அப்பாவுக்கோ யாரும் நம்ம சமுதாயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாண்ட தாராளமாக சொன்னீங்கன்னா இதுவும் ஒரு தானம், இதுவும் ஒரு தர்ம செயல் தான். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலான்னு பசங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தானம் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் அது பெரிய கதை, அது நான் சிம்பிளாக ஒரு சொல்லிடுறேன். கர்ணன் வந்து இறந்துடுறாரு. இறந்துட்ட உடனே சொர்க்கலோகத்துக்கு போகிறாரு. சொர்க்கலோகத்துக்கு போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு பசிக்குது. அங்கே சொர்க்கலோகத்தில் வந்து பொதுவாக பசி இருக்காது, எல்லாமே இருக்கும், எல்லாம் ஃபில்ஃபில்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்போது இவருக்கு மட்டும் அடிக்கடிக்கு பசி வரும். பசி வரும்போது இவர் போயிட்டு யமதர்மராஜாவை போயிட்டு கேட்பாருங்களா, என்னன்னா ஐயா எனக்கு வந்து எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் அடிக்கடிக்கு பசிக்குது, என்ன பண்ணுறது, ஏன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி இவர் கேட்கும்போது உடனே அவர் சொல்லுவார், உன்னுடைய இந்த ஆள்காட்டி விரலை உன்னுடைய வாயில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னோன்னே பட்டுன்னு வாயில் வச்சோன்னே அவருடைய பசி முழுமையாக அடங்கிடும். உடனே அவருக்கு ஆச்சரியமாயிடும், எப்படி நான் இவ்வளோ பசியிலிருந்து என்னுடைய பசி வந்து அடங்கிடுச்சின்னு சொல்லிட்டு.
இல்லைங்க கருணா, நீங்கள் வந்து நிறைய தர்மங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, தானம் நிறைய பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து அன்னதானன்றது ஒன்று பண்ணலை. இது கூட உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இந்த பசி அடங்குச்சுன்னா, ஒரு இடத்துல உங்களை வந்து ஒருத்தங்க பசிக்குதுன்னு வந்து கேட்குறாங்க, அந்த நேரம் அங்கே சாப்பாடு கொடுக்க அங்கே போங்கன்னு சொல்லி நீங்கள் கை காட்டினீங்க பார்த்தீங்களா, அதனால தான் அந்த விரல் காட்டினதால இந்த புண்ணியம் கூட உங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த விரலை வச்ச உடனே தான் அதனால தான் உங்களுடைய பசி அடங்குச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புராண கதைகள் வந்து பெரியவங்க எனக்கு சொன்னதை உங்களாண்ட இப்போ சொல்கிறேன். பெரியவங்க எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு விரலை காட்டினதுக்கே சொர்க்கரோகத்தில் வந்து பசியே அடங்கிடுதுன்னா, அப்போ தினைக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கத்தா அதோட வேல்யூ என்ன? கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயம். கடவுள் நம்ம பொதுவாகவே கடவுளை தேடிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போவோம். இப்போ நான் கூட கோயிலுக்கு போகிறேன், எல்லாருமே நம்ம கோயிலுக்கு போவோம், சாமி என்னென்ன வேணும் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் கடவுளை தேடி நம்ம போகிறோம், ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க கடவுள் நம்மளை தேடிட்டு வருவார். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். என்ன கடவுளை நம்மளை தேடிட்டு வராரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வர வைக்க முடியும். அது என்னன்னா, அன்பு காட்டுங்க. எல்லாருமே அன்பாக இருங்க, பாசமாக இருங்க, இரக்க குணத்தோடு இருங்க. கடவுள் உங்களை தேடிட்டு வருவார். பெரியவங்க கூட சொல்லுவாங்க, எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காருங்க. ஓகேங்களா? எல்லா மதத்துலையும் சொல்கிறது தான், எல்லாமே கடவுள் தான். நானும் கடவுள், நீங்களும் எல்லாருமே கடவுள் தான். கடவுளே உங்களை தேடிட்டு வரணும்னா அன்பை காட்டுங்க. எந்த ஒரு சின்ன பூச்சியான அன்பை காட்டுங்க, ஒரு சின்ன ஒரு குட்டி நாயான அன்பை காட்டுங்க, ஒரு பூனையான அன்பு காட்டுங்க. அதுக்கு தேவையானது எதனா ஒன்று பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த அன்பு வந்து இறைவனை வந்து நம்மளை வந்து சேரத்துக்கான உதவி செய்யும். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவாக வந்து அன்பு காட்டுறது. ஓகேங்களா? அன்பு காட்டுறதும் இது போல் சேவைகள் செய்வதும் இறைவனே நம்மளை தேடிட்டு வருவோம். அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையானது தான் இந்த சேவைகள். ஓகேங்களா? நீங்களும் இது போல் இப்போ ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன் இப்போ. ஓகேங்களா? சின்ன சின்ன தானம் தர்மம் இது எல்லாமே பண்ணியிருப்போம். இவ்வளோ வேல்யூவான விஷயங்கள் என்னால் முடியுமா, என்னால் செய்ய முடியுமா? 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படிலாம் ஆகிறது. எப்படியோ ஒரு நாள் இங்கே நம்ம இந்த பள்ளியில், இப்போ விவேகானந்தர் பள்ளியிலையோ படிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு நாள் ஒரு IAS ஆகும், ஒரு IPS ஆகும், ஒரு நாள் மருத்துவராகவும், ஒரு நாள் ஒரு MLA MP ஆகும். இப்படி ஆகும்போது உங்களாண்ட எல்லாராண்டியும் இந்த இறக்க குணம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு 35-40 வயசுல உங்களாண்ட அப்படியாப்பட்ட இறக்க குணம் இருக்கும். உங்களாண்ட அப்படியாப்பட்ட ஒரு 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 வில் பவரான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு உங்களால் எல்லாமே பண்ண முடியும். அதிகாரத்துக்கு போனவனே இதெல்லாம் செய்ய வேணாம், செய்யணும் அவசியம் இத்தனை வருஷம் நம்ம காத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு 10 வயசு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 35 வயசு ஆகும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ இதை வந்து இது போல் சேவைகள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தாராளமாக செய்யலாம். சின்னதாக நீங்கள் கற்றுக்கும் போது தான் அது பெருசாக ஒரு நாள் உருவம் அடையும். அன்னைக்கு உங்கள் உயர் பதவிக்கு நீங்கள் போனவொன்னே அன்றைக்கி உங்களுடைய இந்த சேவையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன விஷயத்துலேருந்தே உங்களுடைய சேவைகளை கண்டிப்பாக செய்ய முடியும். அதாவது உங்கள் பெற்றோராக இருந்து உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவுறதும், உங்கள் ஆசிரியருக்கு உதவுறதும், உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு உதவுறதும் இதெல்லாம் சேவை தான். எல்லாருமே அன்பு காட்டுங்க. அன்பு ஒன்று தான் இறைவனை நம்மளை வந்து பார்க்க வைக்கும். ஓகேங்களா? அதனால் பிள்ளைங்களா அன்பு காட்டுங்க. எல்லாருமே பொதுவாக பெரியவங்களாக கூட இருக்குதுங்க, அன்பு காட்டுவோம், எல்லாத்தையும் மன்னிச்சுடுவோம். கடவுள் ஒருத்தர் இருக்கான், தர்ம வழியே போவோம். ஒரு நாள் நீங்களும் மிகப்பெரிய சமூக சேவகனாக மாறலாம், மிகப்பெரிய தன்னார்வலாக மாறலாம். அவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு விஷயம் அன்பு காட்டுறது, சேவைகள் செய்கிறது. மேலும் இந்த அருமையான நாளிலே, அதாவது இன்று பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாலண்டியர்ஸ் டே, உலகளாவி, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதாவது மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, அதாவது அம்மாவை நம்ம வந்து புகழ்ச்சி, அவங்களுடைய புகழை பாடுறாப்புல ஒரு நாள் ஒன்று உலக அளவில் நம்ம கொண்டாடுறோம். டீச்சர்ஸ் டே, ஆசிரியரை வந்து நம்ம வந்து உயர்த்தி அவங்களுடைய நன்மைகள் அவங்க நம்மளுக்கு செஞ்சதெல்லாம் ஒரு நாள் கொண்டாடுறப்பல அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி இருக்காங்க. அதே போல் உலக அளவில் 5/12/2020 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வாலண்டியர்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. இந்த நாளில் இந்த மெசேஜ் நான் உங்களாண்ட சொல்கிறது எனக்கு கடவுள் சேவை அன்பர்கள் சார்பாக ரொம்ப பற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நெகிழியை சேகரிக்கிற எக்கோபிரிக்ஸ் போட்டியில் வெற்றி பெற்ற யோகேஸ்வரன் 7ஆம் வகுப்பு, ஜெயஸ்ரீ 9ஆம் வகுப்பு மற்றும் நிதிஷ் 9ஆம் வகுப்பு ஆகிய இந்த 3 மாணவர்களுக்கும் கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த
சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம சேவைகளை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நம்ம விவேகானந்தர் கல்வி குடும்பம் வந்து மிக சிறப்பாக ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் இந்த தருவாயில் என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அருமையான நாளிலே, இந்த அருமையான நேரத்திலே இந்த பேசுவதற்கு, இந்த தகவலை மாணவர்களுக்கு எடுத்து செல்வதற்கு இந்த வாய்ப்பினை அளித்த விவேகானந்தர் பள்ளி குழும தாளாளர் டாக்டர் என் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அருண் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும், விவேகானந்தர் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்கள் கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. It was an inspirational speech and an excellent motivation for our students to grow in their life. Thank you very much.
ஓரமாக இங்கே சுற்றிட்டு இருந்தா போல பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுற போல ரோட அங்கிட்டும் இங்கிட்டுமா சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம கடவுள் சேவை குழுவுக்கு வந்து இவர் ரெஸ்கியூ பண்ண தகவலின் அடிப்படையில் காவல் நிலையம் காவல் நிலையத்துக்கு தகவல் சொன்னோம். காவல் அதிகாரிகள்லாம் வந்து உதவிக்கு இருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இவர் ரெஸ்கியூ பண்ணி நம்ம அன்பகத்தில் திரும்பி சேர்க்கறதுக்கான பணி நடக்குது. மேலும் இறைப்பணியானது தொடரும். சிவம்